வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல மெயின் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு 38 பள்ளிகளுக்கு சற்று முன்பு மகிழ்ச்சியான செய்தியை பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ஹாலிடே ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான். ஸோ நமக்கு குவார்ட்டர்லி ஹாலிடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலரு. இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் சென்னை பள்ளி கல்வித்துறை 2024-25 காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாள் அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் காலாண்டு தேர்வு முடிந்துவிட்டது. இப்போ விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவ் தான். மறுபடியும் அக்டோபர் 7-10-2024 திங்கட்கிழமை என்று பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்வித்துறையே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7ஆம் தேதி ஸ்கூல் போனால் போதும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான். 7-10-2024 திங்கட்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பனு. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அஃபிஷியலாக சர்க்குலர் கொடுத்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் மீடியாலுமே அப்டேட் ஆகிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். இப்போ காரைக்கால் புதுச்சேரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தான். பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு உதவிபெறும் மற்றும் தனியார் துவக்க மற்றும் நடுநிலை உயர்நிலை மேலி பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு முடிந்து 7-10-2024 திங்கட்கிழமை என்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6 வரை நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாநில கல்வி பாடத்திட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி தான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா, எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு நிறைய ரெயின் சீசன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ திட்டமிட்டபடி அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வானிலை மையம் வந்து பார்த்தோன்னா தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவார்ட்டர்லி ஹாலிடே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.